+2 தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தில் பள்ளி கல்வித்துறை செயலர் சந்திரமுகன் தேர்வு முடிவுகளை வெளியிட்டிருக்கிறார். அதன்படி 7.53 லட்சம் பேர் 7,53,000 மாணவர்கள் தேர்வு பெற்றிருக்கிறார்கள். வழக்கம் போல இந்த ஆண்டும் மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். 97 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அதே போல மாணவர்களை பொறுத்தமட்டில் 93.19 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இந்த ஆண்டு ஈரோடு மாவட்டம் தேர்ச்சி விகிதத்தில் முதலாவது இடத்தை பெற்றிருக்கிறது. 98.87 விழுக்காடு தேர்ச்சி விகிதம் பெற்று ஈரோடு மாவட்டம் முதலிடம் திகழ்கிறது. அதே போல பள்ளிகளை எடுத்துக்கொண்டமையானால் தமிழகத்தில் உள்ள 7,596 பள்ளிகளில் 2,639 பள்ளிகள் 100 விழுக்காடு சதவீதம் தேர்ச்சியை காட்டியிருக்கின்றன. மொத்தம் 7,596 மேல்நிலைப் பள்ளிகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 2,639 பள்ளிகள் 100 விழுக்காடு தேர்ச்சி என்ற சதவீதத்தை காட்டியிருக்கின்றன. மாணவர்கள் 97 விழுக்காடும் மாணவர்கள் 93.10 விழுக்காடும் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அதே போல சிறை கைதிகளை பொறுத்தமட்டில் சிறையில் இருந்தபடி தேர்வு எழுதியவர்கள் 250 பேர், அவர்களில் 236 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அரசு பள்ளி 96.16 விழுக்காடும் அரசு உதவி பெறும் பள்ளி 96.14 விழுக்காடும் தனியார் பள்ளி 98.72 விழுக்காடும் தேர்ச்சியை பதிவு செய்திருக்கின்றன. +2 தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தில் பள்ளி கல்வித்துறை செயலர் சந்திரமுகன் தேர்வு முடிவுகளை வெளியிட்டிருக்கிறார். அதன்படி 7.53 லட்சம் பேர் 7,53,000 மாணவர்கள் தேர்வு பெற்றிருக்கிறார்கள். வழக்கம் போல இந்த ஆண்டும் மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். 97 விழுக்காடு மாணவிகள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அதே போல மாணவர்களை பொறுத்தமட்டில் 93.19 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இந்த ஆண்டு ஈரோடு மாவட்டம் தேர்ச்சி விகிதத்தில் முதலாவது இடத்தை பெற்றிருக்கிறது. 98.87 விழுக்காடு தேர்ச்சி விகிதம் பெற்று ஈரோடு மாவட்டம் முதலிடம் திகழ்கிறது. அதே போல பள்ளிகளை எடுத்துக்கொண்டமையானால் தமிழகத்தில் உள்ள 7,596 பள்ளிகளில் 2,639 பள்ளிகள் 100 விழுக்காடு சதவீதம் தேர்ச்சியை காட்டியிருக்கின்றன. மொத்தம் 7,596 மேல்நிலைப் பள்ளிகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 2,639 பள்ளிகள் 100 விழுக்காடு தேர்ச்சி என்ற சதவீதத்தை காட்டியிருக்கின்றன. மாணவர்கள் 97 விழுக்காடும் மாணவர்கள் 93.10 விழுக்காடும் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அதே போல சிறை கைதிகளை பொறுத்தமட்டில் சிறையில் இருந்தபடி தேர்வு எழுதியவர்கள் 250 பேர், அவர்களில் 236 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அரசு பள்ளி 96.16 விழுக்காடும் அரசு உதவி பெறும் பள்ளி 96.14 விழுக்காடும் தனியார் பள்ளி 98.72 விழுக்காடும் தேர்ச்சியை பதிவு செய்திருக்கின்றன.